வகுவாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எடுத்த முயற்சிகளுக்கு இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கின்ற பொழுது, இந்த வகுவாரிய சட்டத்தில் எந்த மாதிரியான திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது? இஸ்லாமியர்கள் ஏன் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள்? ஒரு தரப்பு இஸ்லாமியர்கள் ஆதரிப்பதாக ஒன்றிய பாஜக அரசு சொல்வது சரியான வாதம் தானா? இந்தியா கூட்டணி இதை ஏன் கடுமையாக எதிர்க்க வேண்டும்? வக்ஃப் வாரியம் என்ற பெயரில் ஹிந்து கோவில்களினுடைய சொத்துக்கள் அல்லது ஹிந்துக்களினுடைய சொத்துக்களை வக்ஃப் வாரியம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று ஊடக விவாதங்களில் சொல்லக்கூடிய வலதுசாரிகளினுடைய கருத்தில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் பாபநாசம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருமான முனைவர் ஜவாஹிருல்லா அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அவருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வரவேற்போம். இந்த வக்ஃப் வாரிய சட்டம் ஏன் முதல் நீங்க எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடிப்படை அந்த சட்ட திருத்தத்துல என்னெல்லாம் உங்களுக்கு சிக்கல் இருப்பதாக, இஸ்லாமியருடைய உரிமைகள் இங்கெல்லாம் பறிக்கப்படுவதாக நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற வாதங்களை சொல்லுங்க. அதன் பிறகு சில கேள்விகள் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போகலாம். தொடக்கமாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1954 வக்ஃபு சட்டம் இயற்றப்பட்டது. அதுக்கு முன்னால் கூட ஆங்கிலேயர் காலத்திலேயே அந்த சட்டங்கள் இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த சட்டங்கள் 1995 அப்போது இருந்த அரசாங்கத்தினால் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு திருத்த சட்டம் இயற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில். 1997 மாநிலங்களவையில் மேற்கு வங்காள வக்ஃபு சொத்துகள் தொடர்பான ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது. அப்போது ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழுவை அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு பின்னால் மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக வந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த கே ரஹ்மான் கான் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. அந்த குழு கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணித்தது. தமிழ்நாட்டிற்கும் வந்தார்கள். இங்கு வக்ஃபு தொடர்புடையவர்களை எல்லாம் சந்தித்து கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதன் பிறகு ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தார்கள். இதற்கிடையில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நீதியரசர் சச்சார் தலைமையிலான குழு, முஸ்லீம்களுடைய சமூக பொருளாதார நிலையை குறித்த அந்த ஆய்வுக்குழு அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் கூட வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு பரிந்துரைத்தது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். சச்சார் குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்கனவே ரஹ்மான் கானுடைய ஒரு கூட்டு நடவடிக்கை குழு இது இருக்கின்றது. மீண்டும் ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதே ரஹ்மான் கான் தலைமையில் அமைக்கப்பட்டு அந்த குழு சச்சார் குழு பரிந்துரை எல்லாம் சேர்த்து 2013 பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது ஒரு திருத்தம் 2013 வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்டது. இந்த சட்டம் ஏற்றுவதற்கு முன்னால் கூட்டு நடவடிக்கை நாடாளுமன்ற குழு என்று சொல்லும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வக்ஃப் வாரியம் தொடர்பாக அதில் உரிமை உள்ளவர்கள் அனைவரிடமும் கருத்து கேட்டு இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தம் மிக விரிவாக வளமாக வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அதை நிர்வாகம் செய்வதற்கும் எல்லா வகையான வழிவகையும் செய்கின்றது. இப்போது புதிதாக இந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த திருத்தங்களை பார்க்கும்போது 2013 திருத்தங்களை நீர்த்து போகக்கூடிய வகையில், ஏன் 1995 சட்டத்தையே நீர்த்து போகக்கூடிய வகையில் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் வக்ஃபு நிர்வாகத்தை சீர்குலைத்து வக்ஃபு சொத்துக்களை யார் வேண்டுமென்றாலும் அபகரித்து கொள்ளலாம் என்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகின்றேன். வக்ஃப் வாரிய சட்டத்தில் 52A அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த பிரிவு என்ன சொல்கிறது என்றால், யாராவது ஒருவர் வக்ஃபு சொத்தை அபகரித்திருது தெரிய வந்தால் அவர்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அளிப்பதற்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த திருத்தத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த ரிகரஸ் என்று சொல்லக்கூடிய கடுங்காவல் என்பதை நீக்கிவிட்டார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த பழைய, அதாவது தற்போதைய சட்டம், அதான் சட்டம் இப்போ. அதுக்கு அடுத்த பிரிவில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இது அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் இந்த திருத்த சட்டத்தில் நீக்கிவிட்டார்கள். ஆக வக்ஃபு சொத்துக்களை அபகரித்தவர்கள் எந்த தண்டனையும் இல்லாமல் தப்புவதற்கு வழிவகை செய்து விட்டதோடு மட்டும் இல்லாமல், அப்படி செய்கிறவங்களுக்கு வெறும் 50,000 ரூபா அபராதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தை அபகரித்தவனுக்கு 50,000 ரூபா அபராதம் என்பது நியாயமா? எனவே தான் நாம் சொல்கிறோம், சச்சார் குழு பரிந்துரையின் அடிப்படையில் இந்த திருத்தங்களை கொண்டு வருவதாக பாஜக அரசு சொல்வது, பாஜகக்காரர்கள் சொல்வது வழக்கம் போல அவர்கள் பொய்மையை தான் எப்போதும் உண்மை போல சித்தரிப்பார்கள். அப்படியான ஒரு சித்தரிப்பு தான் வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரங்களை முழுமையாக இன்னொரு பிரிவையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த வக்ஃபு சட்டத்தில் 40வது பிரிவு, அந்த பிரிவு ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா அல்லவா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு அதிகாரத்தை வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கின்றது. இந்த திருத்த சட்டத்தில் மொத்தமாக அந்த 40வது பிரிவையே எடுத்து விட்டார்கள். இப்போது அப்போ வக்ஃபு சொத்து சொத்தா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய பணியை யார் செய்வாங்கங்கிறது தெளிவான எந்த விதமான தகவலும் இதில் இல்லை. ஆக வக்ஃபு வாரியத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக அதை ஒரு அலங்கார அமைப்பாக மாற்றக்கூடிய வகையில் இந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பிரதானமா வலதுசாரி வைக்கக்கூடிய வாதங்கள், பாஜக வைக்கக்கூடிய வாதம் என்பது இவர்கள் இதை எதிர்ப்பதற்கு காரணம் ஹிந்துக்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இப்ப இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி வக்ஃபினுடைய நிர்வாகத்தில் இடம்பெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு கருத்து சொல்லப்படுது. அதனாலதான் எதிர்க்கிறார்கள். அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ள வேற ஒருத்தர் அனுமதி கொடுப்பாங்கிற விவாதங்கள் எல்லாம் கடந்த 2-3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இவங்களுக்கு இவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களா இல்லையா? ஏன்னா வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடம் என்று ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் அதை பத்திரப்பதிவு செய்ய முடியல, அதுல இருக்கிற டிஸ்பியூட்டை பத்தி கலெக்டர்கிட்ட போய் முறையிட முடியாது, நீங்க கோர்ட்டுக்கு கூட போக முடியல அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை வைக்கிறாங்க. அதுக்கான ஒரு தீர்ப்பாயம் இருக்குது, நீங்க அங்கதான் ட்ரிபியூனல் போர்டு இருக்கு, நீங்க நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாது அப்படிங்கிற கருத்து வைக்கிறாங்க. அப்போ நீங்க இருக்கக்கூடிய பல சொத்துக்களை அந்த மாதிரி ஒரு கிராமத்தை, இப்ப திருச்சித்துறைங்கிற கிராமமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வைக்கிறாங்க. நீங்க அந்த பக்கம் ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்க, அவங்க வக்ஃப் வாரியம் என்ற பேரில் இந்த பக்கம் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தெளிவான பதில் சொல்லணும். அதாவது வக்ஃப் வாரியத்திற்கு வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரி, மேற்பார்வையிடக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த அதிகாரத்தை முற்றிலுமாக இந்த திருத்தங்களின் மூலமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்றைக்கு இந்தியாவில் இந்திய இராணுவம், ரயில்வே, அதற்கு அடுத்ததாக நாடு முழுவதும் 8,70,000 வக்ஃபுகள், 9,40,000 ஏக்கர் நிலத்தில் இந்த வக்ஃபுகள்லாம் இருக்கின்றது. இப்போ வக்ஃப் வாரியத்திற்கு ஒட்டுமொத்தமான முழுமையான அதிகாரம் இருக்கின்றது, அந்த அதிகாரத்திற்கு எந்த விதமான மேல்முறையீடும் இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய பித்தலாட்டமான, மோசமான, இன்னும் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரியான ஒரு பொய் அல்லது வடிகட்டிய பொய், ரொம்ப சாதாரணமாக சொல்லலாம். காரணம் என்னவென்றால், வக்ஃப் வாரியம் ஒரு வக்ஃபு சொத்தை இது எங்கள் சொத்து, வக்ஃபு சொத்து என்று அறிவிக்கின்றது என்று சொன்னால், அதில் பாதிக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக வக்ஃபு தீர்ப்பாணையத்துக்கு போகலாம். இந்த வக்ஃபு தீர்ப்பாணையத்தை பற்றியும் ஒரு விளக்கம் தர விரும்புகின்றார். அதற்கு பேர் வேண்டுமென்றால் வக்ஃபு தீர்ப்பாணையம் இருக்குது. நாட்டில் பல்வேறு விஷயங்களுக்காக தீர்ப்பாணையங்கள் இருக்கின்றது. இந்த தீர்ப்பாணையத்துக்கான நீதியரசரை யார் நியமிக்கிறாங்கன்னா மாநில அரசு தான். அது ஒரு நீதிமன்றம் போன்று தான். அப்போ அந்த வக்ஃபு தீர்ப்பாணையத்தில் அவர்கள் போய் புகார் சொல்லலாம். அந்த புகாரில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதிலேயும் அந்த சம்பந்தப்பட்டவர் இல்லை எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று எண்ணுவாரேயானால் அவர் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று
உச்சநீதிமன்றம் சொல்வதுதான் இறுதி தீர்ப்பாக இருக்க முடியுமே தவிர வக்ஃப் வாரியத்தினுடைய தீர்ப்பு இறுதியானதல்ல. இங்கே எங்கே அரசமைப்பு சட்டத்தை மீறுகிறோம்? உண்மையில் சொல்லப்போனால் இந்த பாஜக கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்தங்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு, 26வது பிரிவு, 29வது பிரிவு, 30வது பிரிவு, இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அத்துணை பிரிவுகளுக்கு முரணாக இந்த திருத்தங்களை கொண்டு வந்துவிட்டு வக்ஃப் வாரியம் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் குறிப்பிட்ட திருச்செந்துறை பிரச்சனையை நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். திருச்சி மாவட்டத்தில் ராணி மங்கம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த திருச்செந்துறை கிராமத்தை வக்ஃபு செய்கிறாங்க. அதுக்கான செம்பு பட்டறை எல்லாம் இருக்கின்றது. அந்த கிராமம் அப்போது 350 ஏக்கர். இப்போது அந்த கிராமம் விரிவாகிவிட்டது. அது கிட்டத்தட்ட 650 ஏக்கராக இருக்கின்றது. அப்போது இந்த வக்ஃபு இது தொடர்பான ஒரு விவரங்கள் வரும்போது ஆவண காப்பகத்திலிருந்து இந்த திருச்செந்துறை கிராமம் வக்ஃபு கிராமம் அப்படின்னு ஆவண காப்பகத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆவணம் இருக்கின்றது. அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் அதை வக்ஃபுன்னு சொல்கிறாங்க. இதற்காக வேண்டி உடனடியாக வக்ஃபு வாரியம் அங்கே போய் அந்த இடம்லாம் எங்களுக்கு தான், இருக்கிறவங்கெல்லாம் காலி பண்ணுங்கன்ட்டு யோகி ஆதித்யநாத் செய்கிற மாதிரி புல்டோசரும் கையுமா அங்கே வக்ஃப் வாரிய தலைவர் போய் நிற்கலை, அல்லது வக்ஃப் வாரிய அதிகாரிகள் போகலை. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு வக்ஃபு ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் கூட அங்கே போய் புல்டோசர் கையோடு நிற்கக்கூடிய பணியை எனக்கு தெரிந்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் அந்த பணியை செய்யவே இல்லை. அடுத்து அங்கே எப்படி ஒரு கோயில் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழலாம். அதாவது ஒரு பல நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்கலாம். அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ராணி மங்கம்மா ஒரு நல்லிணக்கத்திற்காக வேண்டி அவங்க இந்த இடத்த தானம் செய்கிறாங்க. அப்படி ஒரு தானத்தை செய்யும்போது அந்த இடத்துல கோயிலோ அல்லது தேவாலயமோ அல்லது மசூதியோ அல்லது வேறு எந்த வழிபாட்டு தலமோ இருப்பது இயற்கை. இன்னொன்றை நான் ப்ராக்டிக்கலாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு போகணுன்னா விமான நிலையம் வழியாக புதுக்கோட்டை அந்த ரோட்டில் போகலாம், அல்லது இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றது என்பதனால வலது பக்கம் திரும்பி ஒரு சாலை வழியாக போகலாம். நான் வழக்கமாக தொகுதிக்கு திருச்சியிலேருந்து போகும்போது அந்த சாலை வழியாக தான் போகிறேன். அப்படி போகும்போது 2 பக்கமும் சூழியூர் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்தில் பல 100 ஏக்கர் நிலத்தை ஒரு முஸ்லீம் தனவந்தர் வக்ஃபு செய்கிறார். அவர் தானம் செய்த, அவருக்கு சொந்தமான இடம் அவர் தானம் செய்கிறார். அப்படி தானம் செய்த இடத்துல ஒரு கோயில் இருக்கின்றது, 8 குளங்கள் இருக்கின்றது. அந்த வக்ஃபு செய்த அந்த ஆவணத்தில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த கோயில்களில் இந்து பெருமக்கள் வழிபாடு நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கக்கூடாது. அந்த 8 குளத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக எழுதுகிறார். எனவே இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு, அதனால் அது எப்படி வக்ஃபு நிலமாகும் என்று கேட்பது தவறான ஒரு வாதம். அடுத்து மிக முக்கியமாக இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், அல்லது கோயில்களாக இருக்கட்டும், அல்லது தேவாலயங்களாக இருக்கட்டும், அல்லது வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், பல 100 ஆண்டுகள் உள்ள அந்த வழிபாட்டு தலங்கள்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை, சொத்து பத்திரத்தை கேட்டிங்கன்னா யாராலையும் அது தர முடியாது. அது பள்ளிவாசலாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், தேவாலயம் இருக்கலாம். இந்த புதிய திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் வக்ஃபுன்னா அதுக்கான அந்த டாக்குமெண்ட், அந்த ஆவணம் இருந்தால்தான் அது வக்ஃபு என்று கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு பாபரி மஸ்ஜிதை பட்டப்பகலில் அபகரித்தார்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை அபகரிப்பதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சதியாகவே இந்த திருத்தங்களை நான் பார்க்கிறேன். ரொம்ப பழமையான பள்ளிவாசல்களுக்கோ அல்லது வகுப்பாரிய சொத்துக்களுக்கோ ஆவணங்கள் இருக்காதுங்கிறீங்களா? ஆவணங்கள் என்று சொல்லும்போது அந்த சொத்து, அந்த அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற அந்த பத்திரம் இருக்குல்ல, அது முப்பாட்டம் அதுக்கு முன்னாடி உள்ள பாட்டங்காலத்து பத்திரம். சில பேர் அதை பராமரித்து வைக்கிறதுக்கலாம். அது நான் சொல்றது பள்ளிவாசலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த பத்திரங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது இந்த கோயில், இந்த பள்ளிவாசல், இந்த தேவாலயம்
பல ஆண்டுகளாக பழக்கமாக இருக்கின்றது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதை ஒன்றை வக்ஃபாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னா இந்த பத்திரம் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த திருத்த சட்டத்தில் சொல்கிறாங்க. வழிபாட்டு தலங்களை இவர்கள் அகற்றுவதற்கு அல்லது இடிப்பதற்கு சரி செய்கிறார்கள். நிச்சயமாக அந்த வக்ஃபை ஆக்கிரமிப்பதற்கான வழிவகையை செய்வதற்காக வேண்டி இவர்கள் எல்லா அளவுக்கும் செல்லக்கூடியவர்கள். இந்த அளவுக்கும் அவர்கள் செல்ல துணிவார்கள் என்கிறது தான். பட் இதுல நீங்க மாற்று மதத்தினரும் இந்த நிர்வாகத்தில் தலையிடலாம் என்பது. அதாவது இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல கேள்வி. பரவலாக வக்ஃப் வாரியத்தினுடைய வக்ஃபு கவுன்சில்லையும் வக்ஃப் வாரியத்திலும் அதாவது 2 படித்தரம் இருக்குது. ஒன்று ஆல் இந்தியா வக்ஃப் கவுன்சில், இன்னொன்று மாநிலங்களில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியம். அதில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பரவலாக இந்த விவாதங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் அதையும் தாண்டி எவ்வளவு ஆபத்துகள் இந்த திருத்தங்களில் இருக்குங்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த முஸ்லீம் அல்லாதார் வக்ஃபு செய்வதை முற்றிலுமாக இந்த திருத்தம் தடை செய்கிறது. எப்படி இந்த மாதிரி யாரும் பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்களில் பள்ளிவாசல்களில் மாலை நேர தொழுகைக்கு சென்று வரக்கூடியவர்கள்ட்ட தங்களுடைய கைகளில் குழந்தைகளை ஏந்தி கொண்டு எத்தனையோ இந்து பெருங்குடி மக்கள், கிறிஸ்தவ மக்கள் அந்த பிரார்த்தனைக்காக நிற்கிறாங்க. அப்படி அவங்க பிரார்த்தனை, அவங்க வேண்டுதல் ஆயிடுச்சுன்னா அந்த பள்ளிவாசலுக்கு தானமாக ஒரு இடத்தை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை வழங்க முடியாது. காரணம், வக்ஃபு செய்யக்கூடியவர் 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்திருக்கின்றார் என்ற சான்று வேணுங்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? 5 வருஷம் ஒரு ஆள் முஸ்லீமாக இருக்காருங்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஸோ இந்த ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். இந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இருக்குது பாருங்கள், அதில் மொத்தம் ஏற்கனவே 12 பேர் தான் உறுப்பினர்கள். அதில் 23 பேராக இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்காங்க. இந்த 23 பேரில் 10 பேர் மட்டும், அதாவது வக்ஃபு பல்வேறு மாநில வக்ஃபு வாரியங்களிலிருந்து 3 பேர், அதே போல் முக்கியமான முஸ்லீம் அமைப்புகளிலிருந்து 3 பேர், இப்படியாக ஒரு 10 பேர் மட்டும் முஸ்லீம்கள். மற்றவர்களில் குறைந்தபட்சம் 2 முஸ்லீம் அல்லாதார்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சரத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு விரும்பினால் 13 பேரும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம். அதாவது இப்போது இருக்கக்கூடிய சட்டத்தில் முஸ்லீம்களிலிருந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. இப்போ 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது மட்டும்தான் இருக்கின்றது, முஸ்லீம்கள் என்று கூட இல்லை. அதே போல் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி அதில் முஸ்லீம்களிடம் இல்லை. நாடு முழுவதும் பிரபலமான ஒரு வழக்கறிஞர், அவர் முஸ்லீமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிர்வாகம் அல்லது கட்டடக்கலை அல்லது பொறியியல் நிபுணர் அவர் முஸ்லீமாக இருக்கணும்னு இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாநில வக்ஃப் போர்ட்லேயும் அதே மாதிரி முஸ்லீம் இப்போ தற்போதைக்கு இந்த சட்டத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் பார் கவுன்சிலிருந்து 2 வழக்கறிஞர்கள், முத்தவல்லிகளிலிருந்து 2, இப்படியெல்லாம் இருக்காங்க. இதை 12ஆக உயர்த்தி விட்டார்கள். ஜனநாயகத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள் என்றால், முன்பு இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படணும், முத்தவல்லிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படணும், தேர்தல்லாம் நடக்கும். இப்போ அனைத்தையுமே நியமனம் என்று செய்து விட்டார்கள். ஆக நான் சதித்திட்டம் என்று சொன்னேன் அல்லவா, வக்ஃபு கவுன்சிலில் பெரும்பாலும் பாஜக காரர்களை கொண்டு நிரப்பிவிட்டு இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதியாக இதை பார்க்கிறோம். இதுல நீங்க பட் இது இப்போ வெற்றி பெறவில்லை, அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது, அதனால அச்சம் கொள்ள தேவையில்லைங்கிற ஒரு பார்வை இது. ஏன்னா இப்போ ஜேபிசிக்கு அனுப்பிட்டாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இது அனுப்பப்பட்டிருக்கிறது.
நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு பெரிய பலம் இல்லாத போது இதை நிறைவேற்ற முடியாது. எனவே இஸ்லாமியர்கள் பெரிய அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது ஜேபிசிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது நிறைவேற்றப்படும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது இது நிறைவேற்றப்படாமல் இதை தடுத்து நிறுத்திவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது நான் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் உறுப்பினர். எங்கள் வாரியத்தின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே போல் காங்கிரஸினுடைய இடதுசாரி கட்சிகள் வைகோ அவர்கள், அதே போல் நம்முடைய விசிகாவுடைய திருமாவளவன், இதுபோன்று தமிழ்நாடு தலைவர்கள் அனைவரையும் நான் தொடர்பு கொண்டேன். அவர்களுக்கு முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு கடிதமும் அவர்களுக்கு செல்லப்பட்டது. அதே மாதிரி அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து, சந்திரபாபு நாயுடு உள்பட, சிராக் பாஸ்வான் உள்பட சந்தித்து சொன்னார்கள். நாடாளுமன்றத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் இந்த சட்டத்தை வரவேற்கிறோம், ஆனால் இது கூட்டு நடவடிக்கை நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும்னு அவங்களும் பேசினாங்க. அதே மாதிரி எல்ஜேபி பஸ்வான் கட்சியும் பேசியது. இந்த அடிப்படையில் தான் ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுக்கு உறுப்பினர்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. யார் தலைவர் என்பது அறிவிக்கப்படலை. இவர்கள் ரஹ்மான்கான் தலைமையிலான அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு செய்தது போல ஸ்டேக் ஹோல்டர்ஸை, இதில் கருத்து சொல்ல உரிமை உள்ளவர்கள் அனைவர்களுடைய கருத்துகளையும் கேட்டு தான் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும். அதாவது ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரம், அதே போல் ஹரியானா தேர்தலை முன்வைத்து ஒரு பாஜக இதை கொண்டு வந்திருக்கின்றது என்றும் பொதுவாக விவாதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 3 மாநிலங்களையும் நிச்சயமாக பாஜக படுதோல்வி அடைய போகின்றது. மாநிலங்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை வருவது மிகவும் கடினம். மக்களவையிலும் கூட அவர்கள் மிக ஒரு குறுகிய பெரும்பான்மையில் தான் இருக்காங்க. அதனால் இந்த செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பியதுனால நம்ம நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று நான் சொல்ல மாட்டேன். தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக, அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை, அது சிறுபான்மை மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை காப்பதற்காக அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிராக தொடர்ந்து வலிமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு இது, மொத்தமாக இந்த வக்ஃப் வாரியத்தை முடக்கணுங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, வக்ஃப் வாரியத்தினுடைய செயல்பாடுகளுக்கு அந்த வக்ஃபிலேருந்து வரக்கூடிய வருவாயில் 7 விழுக்காடு ஆண்டுதோறும் அந்த ஆண்டு வருவாயில் கொடுக்கணும். அதை 5 விழுக்காடாக குறைச்சிருக்காங்க. அப்போ மொத்தமாக வக்ஃப் வாரியத்தை முடக்க வேண்டுங்கிறது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த திருத்தங்களிலிருந்து அம்பலமாக இருக்கிறது. சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு சமீபத்தில் பார்த்தோம், ஒரு பள்ளிவாசல் கட்டி அதனுடைய திறப்புடாவுக்கு அதற்கு இடம் கொடுத்து அதனுடைய திறப்புடாவுக்கு பெருமுறை உதவி செய்த ஒரு முழுக்க இந்துக்கள். அதே மாதிரி ஒரு ஊர்ல பிள்ளையார் கோயில் கட்டுவதற்கு இடம் கொடுத்தது இஸ்லாமியர்கள். அந்த ஊர்ல பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு இடம் இல்லை என்று சொல்லும்போது ஜமாத்துக்கு சொந்தமான இடத்த பிள்ளையார் கோயில் கட்ட கொடுத்தாங்க. இந்த பக்கம் பள்ளிவாசல் திறப்புடாவுக்கு விமர்சையாக சீரெடுத்து வந்த இந்துக்களையும் பார்த்தோம். இப்போ இது பரஸ்பரம் இருக்கக்கூடிய நல்லிணக்கம், நீங்க சொன்ன அந்த பகுப்பு செய்யக்கூடாது, இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது போன்ற நோக்கங்கள் அவருடைய நோக்கத்தையே சந்தேகத்துக்குள்ளாக்குவதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது குறித்து மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இதற்காக குரலில் வரக்கூடிய உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுடைய வரைக்கும் கருத்து பெருக்கும் நன்றி. இந்த வாய்ப்புக்கு, தமிழ் கேள்விக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா எப்பொழுதுமே இப்படித்தாங்க இருந்திருக்குது. மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய ஆக சிறந்த சிறப்பு. சபரிமலை சென்றாலும் கூட ஐயப்பனை தரிசிப்பவர்கள் வாவூர் சுவாமியை தரிசிப்பது இங்கே வழக்கம். இங்கே மதம் தாண்டி மனிதநேயம் எல்லா காலமும் தலை தூங்கி இருந்திருக்கிறது. அதற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் இருக்கும் என்று இஸ்லாமியர்கள் அஞ்சுகிறார்கள். அவர்கள் அச்சத்தில் நியாயம் இருக்கிறது. அதை உணர்த்துவோம், உணரச் செய்வோம் என்பதற்கான ஒரு நேர்காணல் தான் இது. தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.